ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றி எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 15-20 நிமிஷத்துலலாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை அவிச்சிட்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு பட்டை, கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த 3 நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருந்தேன். அதை இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் மாறணும். அந்தளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா நமக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸில் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே தக்காளி சேர்த்துருங்க. அப்போ தான் நமக்கு அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறமா முட்டைக்கு சேர்க்க வேண்டிய மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நாளைக்கு. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா எதுனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா நமக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்கி நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போது வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் 2-3 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி சேர்க்குறதுனால குழம்பு நல்லா திக்காகவே வரும். அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வரணும். அதுக்காக மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. இது நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால டைம் ஆக ஆக திக்காகும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுனா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் கொதிச்சு வரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா நமக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு திக்காகவே ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5லேருந்து ஒரு 6 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை வேக வச்சு குழம்பு வைக்கிறதா இருந்தால் இந்த சமயத்தில் வேக வச்ச முட்டையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றின உடனே கரண்டி போட்டு கலக்கிறாதீங்க. அப்படியே மூடி போட்டு மூட வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கலக்கி விட்டிங்கன்னா முட்டை எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் அப்படியே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் முட்டை நல்லாவே நமக்கு வெந்து வந்திருக்கு. ரொம்ப நேரமும் வேக வச்சாலும் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் முட்டை எல்லாம் வெந்து குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு மிளகுத்தூள் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமாக்கு. இப்போ பாருங்கள் முட்டை நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போது லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கிருங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தோசைக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.